ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து வெங்காயம் தாளிப்புடவை செய்கிறேன்ப்பா. தாளிப்புடவை செய்கிறதுக்கு 1.4 கிலோ வெங்காயம் எடுத்துருங்கப்பா. வெங்காயம் எடுத்து இதெல்லாம் கட் பண்ணப்போ 1 கிலோ வெங்காயம் தான்ப்பா தீரும். அது உரிச்சிட்டு போடுறப்ப நைஸாக வடைக்கிற மாதிரி அரிஞ்சு வச்சுக்கோங்க. என்னென்ன பொருள் தேவைன்னு பார்ப்போம் வாங்க. 50 வெள்ளை உளுத்தம் பருப்பு, 50 கடுகு உளுத்தம் பருப்பு, 50 கடலப்பருப்பு, 50 வெந்தயம், 50 சோம்பு, 50 ஜீரகம், 150 கிராம் பூண்டுப்பா. பெருங்காயத்தூள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். மஞ்சத்தூள் வந்து 2 ஸ்பூனு, தூளுப்பு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். பூண்டை வந்து ஒன்று உடச்சி வச்சுக்கணும். தோலோடு இருக்கணும். தோல் உரிக்கணும் அவசியம் இல்லை. இதை மிக்சியில் குறவரத்தன்மையாக ஓட்டி வச்சுக்கணும். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃபஸ்ட்டு வடைக்கிற மாதிரி வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து ஒரு பசைஞ்சு விட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கணும்ப்பா. மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து தூள் உப்பு போட்டுக்கணும். நான் எப்படி போடுறேன் எவ்வளோ போடுறேன்றது நான் வீடியோ பார்த்தா தான் தெரியும். அதில் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். உப்பு பாருங்கள், தூள் உப்பு இந்த அளவுக்கு போட்டுக்கிட்டால் போதும்ப்பா. வருஷ ஜாமான்லாம் உப்பு மாதிரி இந்த அளவுக்கு தான் போடணும். ரொம்ப கம்மியாகவும் போட்டுறக்கூடாது, ரொம்ப கூடவும் வேணாம். இந்த அளவுக்கு போட்டால் போதும். நெக்ஸ்ட்டு வந்து கடுகு உளுத்தம் பருப்பு போடணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம மிக்சியில் குறக்கப்பு தன்மையாக பூண்டு ஓட்டி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம 1 பை 1 எல்லா ஜாமானும் வச்சுருக்கோம்ல, ஒன்று ஒன்றா சேர்த்துக்கணும்ப்பா. லாஸ்ட்டாக கருவேப்பிலையை போட்டோம். கருவேப்பிலை வந்து பிச்சு 2ஆக வச்சுக்கோங்க. பிச்சு வச்சுக்கிட்டா கொஞ்சம் வாசமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விடுங்க. 50 மில்லி விளக்கெண்ணெய் வாங்கிக்கோங்கப்பா. 50 மில்லி விளக்கெண்ணெயில் 3/4 மட்டும் ஊற்றுங்க. 1/4 எடுத்து வச்சுருங்க. நீங்கள் எந்த பாத்திரத்தில் பிசைகிறீங்களோ அந்த பாத்திரம் அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து வெள்ளை துணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுக்கிட்டு எல்லாம் பிசைஞ்சிட்டு லாஸ்ட்டாக வந்து வெள்ளை துணி போட்டு மேலே மூடிடணும். அந்த வந்து பிசைஞ்சு வச்சுக்க பொருளில் படக்கூடாதுப்பா. படாத அளவுக்கு நீங்கள் எப்படி மூடணுமோ, வெளியில் வந்து துணி இருக்கும் அந்தளவுக்கு மூடிட்டு அந்த மேலே ஒரு தாம்பாளம் போட்டு மூடி வச்சுருங்க. இது நைட்டு டைம் செஞ்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். நைட்டில் வந்து நீங்கள் பிசைஞ்சு வச்சுட்டிங்கன்னா காலையில் உருண்டை பிடிக்க கரெக்டாக இருக்கும்ப்பா. நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு தூங்க போகிறோம்ல, அந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சு வைங்க. செஞ்சு வச்சுட்டு கை ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்கப்பா. செஞ்சு வச்சுட்டு மக்க நாள் காலையில் நம்ம வந்து துணியை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கணும். உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பொங்கலப்போ மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி அருகம்புல் வைப்போம்ல, அதே மாதிரி செஞ்சு வைங்கப்பா. செஞ்சு வைக்கிறது வந்து எந்த தாம்பாளத்தில் நீங்கள் உருண்டை பிடிக்க போகிறீங்களோ அந்த தாம்பாளத்தில் ஒரு பிளேட்டில் பிடிச்சி வச்சு அது நடப்பற வச்சுட்டு அதுக்கப்புறமா உருண்டை பிடிக்க ஆரம்பிங்க. நான் எங்கள் அம்மாச்சிட்ட ஏன்னு கேட்டால், அது வந்து வருஷ ஜாமான் பெருங்காயத்தூள் எவ்வளோ போடுறோம் பாருங்கள், அந்தளவுக்கு போட்டால் போதும். வருஷ ஜாமான் வந்து ஐஸ்வர்யமும் இருக்குது. அஞ்சல் பொட்டி ஜாமான் அது வந்து இப்படி தான்ப்பா செய்யணும். செஞ்சால் தான் நம்ம வருஷத்துக்கு ஜாமான் இல்லாமல் அன்னத்துக்கு குறவு இல்லாமல் இருக்கும்னு சொல்லிட்டு செய்வாங்க. நான் அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணி செஞ்சுருக்கேன். நீங்கள் பிள்ளையார் பிடிக்கணுன்னா பிடிச்சிக்கங்க, இல்லைன்னா சாதாரணமாக பிடிச்சிக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அவங்க செய்கிற மாதிரி செஞ்சுருக்கேன், எங்கள் பாட்டி செய்கிற மாதிரிக்கு. இது வந்து நல்லா பிசைஞ்சு விட்டு உருண்டை பிடிக்கணும். உருண்டை பிடிக்கிறப்ப இதில் பிடிச்சி மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு பிடிக்க ஆரம்பித்து அந்த ஃபுல்லாக முடிச்சிடணும். அந்த உருண்டை பிடிச்சி முடித்ததுக்கப்புறம் அந்த மஞ்சள் பிள்ளையாரை வந்து எடுத்து சாமி ரூமில் வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 5-6 சிவப்பு மிளகா போட்டு, காஞ்ச மிளகா இருக்குல்ல, அதை போட்டுருங்க. உருண்டை வெளியில் நான் வச்சுருப்பேன் பாருங்கள் தாம்பாளத்தில், அந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு காய வைங்க. இது வந்து சயின்ஸ் ரீதியாக வந்து காயறதுக்கு உதவும்னு சொல்கிறாங்க. 2வது வந்து கன்சிஸ்டி பார்க்குறவங்க எப்போ எவ்வளோ காலையில் செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்களா, அதுவும் வந்து கன்சிஸ்டி போகும்னு சொல்கிறாங்க. எனக்கு அது சரியாக தெரில, அதனால் நான் எங்கள் பாட்டி செய்கிற மாதிரியே செஞ்சுருக்கேன், ஃபாலோ பண்ணியிருக்கேன். நீங்களும் அதேமாரி செஞ்சுக்கோங்க. வச்சு காய வச்சுருங்கப்பா. உருண்டை எடுக்கிறதும் இதை உடச்சி விட்றதும் ஒரு கைப்பட வைங்க. இன்றைக்கி நம்ம பிடிச்சிட்டோம், நாளைக்கு அவங்க பிடிக்க சொல்லணும்னு செய்யாதீங்க. ஏன்னா அவங்க எப்படி செய்வாங்க இயற்கையோடு நமக்கு தெரியாது. உருண்டை வீணாக போக வாய்ப்பு இருக்கும். அதனால் கவனமாக செய்யுங்க. 2வது நாள் நம்ம நைட்டு ஊற வச்சு மக்க நாள் காலையில் வந்து உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி செஞ்சிடமா. அன்றைக்கி சாயங்காலம் வந்து நம்ம எடுத்து வைக்கிறப்ப நைட்டு படுக்க போகிறப்ப இதேமாரி உருண்டையை உடச்சி விட்டு அமுக்கி விட்டு இதேமாரி வெள்ளை துணி போட்டு மூடி தாம்பலம் போட்டு மூடி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் ஆரம்பிக்கணும். அடுத்த நாள் பிடிக்கிறப்ப பிள்ளையார் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட் நாள் பிடிக்கிறதான் நம்ம உருண்டையை பிடிச்சி வச்சுட்டு சிவப்பு மிளகாய் போட்டு காய வச்சிட வேண்டியதான்ப்பா. காய வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிடணும். அதுக்கு அடுத்த நாள் 3வது பொடி பிடிக்கிறப்ப உடச்சோன்னா அவசியமே இல்லைப்பா. 2 தாட்டி உடச்சிட்டா போதும். நல்லா ஓரளவு காஞ்சிருக்கும். காயிறப்ப பரட்டி காய விடுங்க. ஒரு 11 மணி வரையில் ஒரு பரட்டி விடுங்க. அப்புறம் ஒரு 2 மணிக்கு போய் பரட்டி விடுங்க. அப்புறம் 3 மணிக்கு மேலே பரட்டி விடுங்க. அதுவே ஓரளவு காஞ்சி நல்லா வந்துடும். நம்ம 3வது பொடி பிடிக்கிறப்ப எப்படி பிடிக்கிறோன்னா பிடிக்கிறப்பே தெரியும். நம்ம வாயில் வந்து ஜவு மிட்டாய் போட்டால் ஜவுன்னு ஒரு மாதிரிக்கி இருக்கும்ல, அதே மாதிரிக்கி
கையில் பிடிக்கிறோம்ல ஸ்ப்ரிங் மாதிரிக்கு நமக்கு உருண்டை வந்து பிடிக்கிறதுக்கு வாகா வரும். அப்போ வரப்போ ஓரளவு நல்லா காஞ்சி வந்துருச்சுன்னு அது தெரியும்பா. அந்த விளக்கெண்ணெய் இருக்குல்ல கொஞ்சம் அதை தொட்டுக்கிட்டு பிடிங்க. தொட்டுக்கிட்டு பிடிச்சி நல்லா திரும்ப 3வது பிடி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா டைட்டாக பிடிச்சி வச்சிங்கன்னா உருண்டை உடையாது, ஒன்றும் ஆகாது. அப்படியே அதை பிடிச்ச பிடிக்கி நமக்கு வரும், அதுவே உருண்டை பிடிக்கிறதுக்கு வாகா வரும். அப்போ கரெக்டாக வந்து காய வச்சு நல்லா வச்சு ஒரு 10 நாள் இல்லை 15 நாள் காய வைங்க. நல்லா காய வச்சு எடுத்து வச்சிங்கன்னா சூப்பராக அந்த மாதிரி வடகம் வந்துருப்பா. இது மண் பாத்திரத்துலேயோ இல்லை பீங்கான் பாத்திரத்துலையோ வச்சுன்னா வருஷத்துக்கு வீணாக போகாமல் இருக்கும். தாளிப்பு வடகம் வேணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் எங்கள் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். இதே மாதிரிக்கு நாங்கள் வந்து கருவேப்பிலை பொடி, புளிசாத பொடி, முருங்கைக்கீரை பொடி இதெல்லாம் செய்கிறோம்ப்பா. வேணும்னா கேளுங்க, கண்டிப்பாக வாங்கிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். வேறு எதாவது வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கேளுங்க. என் ஃபஸ்ட்டு வீடியோ பாருங்கள், நம்பர் தெரியும்.